ஹாய், நான் உங்கள் உமா பேசுகிறேன். கோதுமை மாவில் எப்படி சில்லி பரோட்டா செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். கோதுமை மாவை உருட்டி அதை நல்லா நீட்டாக மடித்து அதை கட் பண்ணி வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சதை பாதியை மட்டும் கட் பண்ணி கையால் உடச்சி வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயத்தை ரொம்ப பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கணும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் ரொம்ப வதக்காமல் ஆஃப் பாயில் அளவு வதக்கிக்கணும். வதக்கன்னு கூட தனியாத்தூளும் கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூளை போட்டு வதக்கிட்டு அதில் அது கூட அந்த வறுத்து வச்சு இந்த சில்லி பரோட்டாவை போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சா சில்லி பரோட்டா ரெடி. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.